விசுவாசத்தோடு கூட நீங்க அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்க, ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இப்ப எல்லாரும் முடிந்தா வீடுகள்ல முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள், அல்லது கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள், அல்லது நின்று கொள்ளுங்கள். ஒருவேளை சூழ்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் அமைதியாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வருமானம் எல்லாமே எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனா எல்லாமே சத்துரு திருடிக்கொண்டு போகிறானே, பொத்தலான பையில போடுவது போல இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நீங்க அவ்வளோ காரியங்களை செஞ்சாலும் எவ்வளோ சம்பாதித்தாலும் கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கும் உங்களுடைய பணம் போய்கொண்டு இருக்கலாம், வீணாக போய்கொண்டு இருக்கலாம். சில குடும்பங்கள்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் குடிகார கணவனால இந்த பிசாசு அந்த பணத்தை திருடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கலாம். நிறைய வாலிப பிள்ளைங்க பணத்தை அனாவசியமா செலவு பண்றாங்க, ஆடம்பரமா செலவு பண்றாங்க. அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு சத்துரு அவர்கள் இருதயத்துக்குள்ளே புகுந்து அனாவசியமாக செலவை இழுத்து கொண்டு வருகிறான். தேவையில்லாத பண செலவுகள், சத்துரு பல விதங்களில பணத்தை திருடிக்கொண்டு போய் விடுகிறான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார், இனி உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர் வந்து எல்லாவற்றையும் திருடிக்கொண்டு அழித்து கொண்டு ஆகாரத்தை கூட வைக்காமல் போனார்கள் என்று நம்ம நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க யாராவது இருந்தா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. ஆமென். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க, உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை உங்களுடைய குடும்பத்தினர் அனுபவிப்பார்கள். தேவையில்லாத செலவுகள் வராது. கடன், வட்டி, இதுக்கே பணம் போயிருது இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் போராடி ஜெபிக்க போறோம். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? பொருளாதாரத்துல சத்துரு உள்ள நுழையக்கூடாது, சத்துரு திருடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை காவல் வைக்கும்படி, காவல் காக்கும்படி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. சத்துரு எந்த விதத்திலும் எங்கள் குடும்பத்தின் ஆகாரத்தை திருட முடியாது ராஜா. எங்களுடைய ஆண்டவரை பொருளாதாரத்தை திருட முடியாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, இனி சத்துரு உன் எல்லைக்குள் வருவதில்லை, இனி சத்துருக்கு உன் ஆகாரத்தை நான் கொடுப்பதில்லை, உன் தானியத்தை கொடுப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. கடன் பிரச்சனைகள், வட்டி ஆண்டவரே மறைந்து போகட்டும் ஐயா. ஏசப்பா, கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் ஆண்டவரே வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கும் பணம் போய்கொண்டு இருக்கிறதே, அவை எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணுங்க ராஜா. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ராஜா. ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பத்த மாட்டேங்குது. எப்படி ஆண்டவரே நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் மாத்திரை வாங்குறதுக்கும் மருந்து வாங்குறதுக்கும் சரியா போகுதே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவள் குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தை தாங்க, சுகத்தை தாங்க. இனி ஆண்டவரே அவர்கள் பணம் திருடப்பட முடியாது ராஜா. கைகளின் பிரயாசத்தை உம்முடைய பிள்ளைகள் சாப்பிட அனுபவிக்க கிருபை தாங்க. தேவையில்லாத செலவுகள், அனாவசிய செலவுகள், தேவையில்லாத கொண்டாட்டங்கள் எப்பா அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தயவு செஞ்சு ஏசப்பா இந்த பணமெல்லாம் திருடப்படாதபடிக்கு, பணமெல்லாம் வீணாக செலவழிக்கப்படாதபடிக்கு
கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. ஞானமாய் உம்முடைய பிள்ளைகள் செயல்பட கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை இவர்கள் அனுபவிக்க, திருப்தியாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. சத்ரு இவர்கள் எல்லைக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.